பைரதி ரணகல் மப்தி படத்தோட சீக்குவல் தான் இந்த படம். ஆஹ் எப்படி வந்து பைரதி வந்து ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு அப்படின்றதுதான் இது கதை. சட்டத்தை மதிக்கிற ஒருத்தன் கேங்ஸ்டரா மாறுறதுதான் இந்த படத்தோட அவுட்லைன் கதை. சிவானாவோட நடிப்பு பார்க்கணும்னா சிவானா வந்து 3 கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. முதல்ல சிறுவன் கதாபாத்திரத்துல ஒரு பையன் நடிச்சிருப்பான். அவனுடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மைலேஜா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ரோனாபுரம்னு ஒரு இடம், அந்த இடம் வந்து ஒரு வறண்ட பூமி. ஸோ அந்த வறண்ட பூமியில வந்து தண்ணி இருக்காது. அந்த பைரதியோட அப்பா வந்து என்னன்னா அரசாங்கத்துக்கு வந்து கடிதம் எழுதி போடுவாரு, போட்டுக்கிட்டே இருப்பாரு, யாரும் பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து பைரதி வந்து நான் கடிதம் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கடிதம் எழுதி போய் அங்க போய் ஆபீஸ்ல கொடுப்பான். ஸோ இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா யாருமே யோசிக்காத ஒரு எக்ஸலண்ட் சீன். ஸோ இந்த படத்துல வந்து இது ஒரு பெஸ்ட் சீன்னு சொல்லலாம். படத்துல வந்து நிறைய பெஸ்ட் சீன் இருக்கு. அதுல இந்த படத்துடைய ஒரு பெஸ்ட் சீன் அவன் வந்து போய் வந்து எல்லாரும் ஒரு லெட்டர், ஒவ்வொரு டேபிள்லயும் ஒரு லெட்டர் கொடுப்பான். ஸோ அது வந்து என்னன்னா யாருமே யூகிக்க முடியாத வகையில அந்த சீன் வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து என்னன்னா லாயர் கேரக்டர்லயும் கேங்ஸ்டர் கேரக்டர்லயும் சிவா நடிச்சிருப்பாரு. ஸோ லாயர் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பும் சரி, டயலாக் எக்ஸ்பிரஷனும் சரி சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து பிஜிஎம் அந்த கொடுத்துருப்பாங்க பாருங்க, செமையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு. ரெண்டாவது ஆக்ஷன் சீன்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க வந்து படத்துல வந்து என்னன்னா டைரக்டருடைய புத்திசாலித்தனம், அதாவது சிவானாவை இந்த படத்துல வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டைரக்டருடைய புத்திசாலித்தனமும் இருக்கு, எடிட்டிங் கரெக்டான நேரத்துல வந்து எந்தெந்த இடத்துல டக்கு டக்குன்னு எடிட் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க. நீங்க படம் பாக்குறப்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசா ஆக்ஷன் இருக்காது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்டா எந்த இடத்துல இன்டர்வல் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டா இன்டர்வல் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லயே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ வார்த்தைகள் கரெக்டா இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து ஒரு நெளிவு சுழிவு நம்ம உட்காந்து இப்படி அப்படின்னு அசையதால படம் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே மெதுவாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபுல்லாக. ஆனால் டைலாக் போர்ஷன்லாம் பக்காவா இருக்கும். நீங்க அந்த டைலாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த வசனம்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வசனங்கள் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு பில்டப் சீன் வந்து ஹெவியா வச்சிருப்பாங்க, ஹெவி டோஸா இருக்கும், நல்லா இருக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு இருக்கிற படம் தான். படத்தோட ஹீரோயின் வந்து ருக்மிணி. ருக்மிணி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து என்னன்னா எந்த இடத்துலயும் ஆபாசம் இருக்காது. படத்துல ஒரு மெச்சூரிட்டி லவ் இருக்கும். இவங்க எந்த இடத்துல வந்து ஹீரோ மேல அனுதாபப்படுறாங்க, ஸோ எந்த இடத்துல கோவப்படுறாங்க, அதெல்லாம் வந்து படத்துல வந்து கரெக்டா தெளிவா வச்சிருப்பாங்க. சும்மா இந்த காதல் வருது இது வருது மற்ற படத்துக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன தேவையோ அதுதான். ஒரு ஹீரோ கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ டைரக்டர் வந்து கரெக்டா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு 10 கேரக்டர் இருக்கு. ஸோ அந்த 10 கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படம் பாக்குற நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலயும் வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா கரெக்டா பண்ணியிருப்பாரு, ஒரு குழப்பமே இருக்காது. இந்த படத்துல வந்து ரெட் இங்க் சைன் பண்ற ஒரு சீன் இருக்கும். ஸோ அரசாங்க அதிகாரிகிட்ட வந்து சிவா அண்ணா போய் பேசுவாரு. ஸோ பேசுறப்ப வந்து என்னன்னா என்ன 2 தொலைஞ்சிருச்சு அப்படின்னுவாரு. தொலையதானே செய்யும் அப்படின்னு ஒரு சில டைலாக்லாம் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து என்னன்னா செமையா பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம சொல்ல தேவை, நீங்க தியேட்டர்ல பாருங்க, செமையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பெட்ரோல் ஊத்துற சீன். சரி, அந்த சீன்லாம் வந்து என்னன்னா நம்ம படம் பாக்குறப்ப வந்து என்னன்னா அந்த சீன்லாம் நம்மளுக்கு ஸோ இப்படிலாம் யோசிச்சிருப்பாங்களா, ஸோ என்ன சொல்றதுன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா வந்து கான்செப்ட், நல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க், நல்ல வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல தெளிவான ஸ்கிரிப்ட் ஒர்க்கோட தான் போயிருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து படம் வந்து ஏற்கனவே அங்க 2 வாரம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு போல. ஸோ இங்க லேட்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்து என்னன்னா நம்பி பார்க்கலாம். குட்டி பாப்பா வில்லன் சீன். இதுல வந்து சபீர் கேரக்டர், அதாவது வில்லனுக்கு அடியால் வில்லனா வருவார் சபீர். சபீர் வந்து நடிச்ச படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா தான் நடிக்கிறாரு. அதாவது கரெக்டா பிளான் பண்ணி தான் நடிக்கிறாரு. ஒரு பெரிய வில்லன், பிற்காலத்துல வந்து பெரிய வில்லனுக்குரிய எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஒரு அடுத்த கேட்டகரிக்குரிய படம். இந்த படத்துல வந்து என்னன்னா குட்டி பாப்பா கூட ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த சீன் வந்து என்னன்னா சில பேரை வந்து வில்லன் வந்து கொல்ற மாதிரி இருக்கும். ஸோ
சாரி அந்த டைலாக்லாம் சில இது வரும், நீங்க அது படம் பாக்குறப்ப இருக்கும். ஸோ அந்த சீன் நல்ல ஒரு புத்திசாலித்தனமா பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன, ஏன் இந்த இடத்துல ஹீரோ வந்திருக்கணுமே, ஏன்னா நம்ம படத்துலயே வந்து இந்த பிளாக் சீன் மட்டும் வந்து ஒரு மைனஸா இருக்கும். ஏன்னா வந்து என்னன்னா இந்த இடத்துல ஹீரோ வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன் அப்படி கொண்டாங்க, சோ அப்படின்ற விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மைனஸா தெரியும் தவிர இந்த படத்துல மேல எல்லாமே வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா படத்துக்கு ஹீரோக்கு பில்டப் பண்ற சீன் வந்து நிறைய இருக்கு. ரெண்டாவது வந்து பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு எடிட்டிங்கும் வேற லெவல் எடிட்டிங்ல பண்ணிருப்பாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம குரல்லாம் சொல்ல முடியாது, நல்லா செமையா டைரக்டர் வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு. மது குருசாமி வந்து சிவானாக்கு பேக் சைட்லயே இருப்பாரு. ஸோ அவருக்கு பெருசா டைலாக் இருக்காது தவிர அந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட வந்து கரெக்டா ஒன்ற சீன் தான் இருக்கும். பெருசா வந்து பேசாது, இன்டர்வல் கழிச்சு தான் ஏதோ ஒரு சில டைலாக்லாம் வரும் தவிர அவர் சேர் தூக்கி வைக்கிற சீன் ஆகட்டும், சைக்கிள்ல போற சீன் ஆகட்டும், துப்பாக்கியில சுடுறா அந்த ஒரு ஃபேஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு வந்து என்னன்னா நம்ம படம் பாக்குறப்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். டைரக்டர் வந்து அந்த அளவுக்கு நல்ல வெரைட்டியா ஒரு சின்ன கேரக்டர்னாலும் வலுவா கொடுத்திருப்பாரு. படத்துல வந்து வில்லனா வந்து அவினாஷ், ராகுல் போஸ், தேவராஜ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ராகுல் போஸ் வந்து என்னன்னா அவருக்கான அந்த ஒரு ஒரு வில்லனுக்குரிய மெடுக்கு ஒரு, அதாவது கார்பரேட் வில்லன், அதுக்கு வந்து நல்லா கரெக்டா பொருத்தமா பண்ணியிருப்பாரு. வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லனுக்கானவே பிறந்த ஒரு ஆக்டர் மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அவருடைய நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம். இதுல வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா நல்லா பண்ணியிருக்காரு. அவினாஷ் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருவாங்களோ அதை வந்து பெஸ்டா பண்ணியிருக்காரு. சாயா சிங் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை போர்ஷனை வந்து கரெக்டா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு மன நிறைவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து சிவானாவோட ஸ்டைல் கரெக்டா இருக்கும். டைரக்டர் வந்து எந்த இடத்துல வளவள கொலகொலலாம் இல்லை, என்ன பில்டப் கொடுக்கணுமோ அது கரெக்டா தெளிவா கொடுத்துருப்பாரு. குவாரி ஷாட்டாலும் சரி, கேமரா வந்து என்னன்னா நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு வறண்ட பூமினாலும் அதுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்மளுக்கு தெரியும். சோ நம்மளுக்கு வந்து எடிட்டிங்ல வந்து மிஸ்டேக் எல்லாம் தெரியாது. நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு பில்டப் படமா இந்த படம் இருக்கு, நம்பி பார்க்கலாம். படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒரு அருவருப்பான காட்சியே இருக்காது, ஆபாசம் எல்லாம் இருக்காது. ஒரு பார்வையாளரை வந்து 2.5 மணி நேரம் உட்காந்து கட்டி போட்டு உட்காந்து பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படத்தோட டைரக்டர் நர்தன் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரியா பண்ணியிருக்காரு, மிஸ் பண்ணாதீங்க. சொர்க்கவாசல் படம் வந்து பாத்தீங்கன்னா செய்யாத குற்றத்துக்கு சிறைக்கு செல்ற ஒரு அப்ப வீரங்கனுடைய கதை தான். இந்த படத்துல வந்து ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடிப்பு வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் மேலோட்டமா பாக்குறப்ப வந்து இந்த கதைக்கு வந்து கரெக்டா சூட்டபுள்ளா வந்து நல்லா உட்கார்ந்து இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவருடைய எல்லா கேரக்டரும் சரி வந்து அவருடைய நடிப்பு எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஒரு அழுகைனாலும் சிரிப்புனாலும் சரி, கோவைனாலும் சரி, என்ன ஒரு நகைச்சுவைனாலும் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. இது வந்து நம்ம படம் பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஆனா படம் ஒரு இன்டர்வல் கழிச்சோ அடுத்து படம் முடிஞ்சு போறப்ப ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஆர்ஜே பாலாஜிட்ட வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அவருடைய நடிப்பு இதுல நல்லா தான் இருக்கு. ஆனாலும் வந்து என்னன்னா எல்லாமே ஒரே மாதிரி நடிக்கிறப்ப வந்து ஏதோ சார் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா பண்ணா சூப்பரா இருக்குமே அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. நட்டியோட நடிப்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா என்ன தேவையோ அதை கரெக்டா வந்து அவருடைய நடையில அவருடைய மொழியில வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யதார்த்தம் இருக்கும், நுணுக்கம் இருக்கும், அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு வந்து என்னன்னா பெரிய பிளஸ். இந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த் வந்து என்னன்னா இந்த படத்தை வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ரெண்டாவது வந்து படத்துல வந்து பல கேரக்டர்னாலும் அந்த
கேரக்டருக்கு கரெக்டான ஒரு நியாயம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த கதாபாத்திரத்தை வந்து கரெக்டா ஸ்கெட்ச் ஒர்க் போட்டிருக்காரு. அது கரெக்டா வந்து என்னன்னா நம்ம பார்வையாளரோட ஒன்றி போகுது. ஸோ ஒன்றி போறப்ப நமக்கு படம் பார்க்குறப்ப வந்து என்னன்னா பெருசா வந்து அயற்சியை தரல. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த படத்தோட கதை ஃபுல்லா சாலைக்குள்ளேயே நடக்கிறப்ப என்னன்னா நம்ம அந்த ஒரு நம்ம படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு போர் அடிக்காத விதத்துல வந்து கேமராவும் சரி, எடிட்டிங்கும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர்த்த எல்லாரும் பாராட்டணும். ஹக்கீம் சா, அதாவது ஹக்கீம் சா சிறை கைதி கொடூர வில்லன் கேரக்டர்ல வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு பெருசா வேலை இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா அவர் தனக்கான கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. சோபா சக்தி கதாபாத்திரம் வந்து என்னன்னா ஒரு ஸ்ரீலங்கன் கேரக்டரு. ஸோ என்ன கேரக்டரோ அதை கரெக்டா வந்து ஒரு மன நிறைவா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு படம் பார்க்குற ஒரு முடிகிறப்ப ஓகே ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சோபா சக்தி சொல்லலாம். அது நல்லாவே பண்ணியிருக்காரு. பாலாஜி சக்திவேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாக்குறப்ப வந்து பெருசா ஒரு திருப்தியற்றதா இருக்கும். ஸோ படம் செகண்ட் ஹாஃப்லாம் போறப்ப வந்து பாலாஜி சக்திவேலுடைய போர்ஷன் வந்து என்னன்னா வெயிட்டா இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து படம் பார்க்குறப்ப பாலாஜி சக்திவேல் போர்ஷன் தனியா பாத்தீங்கன்னா ஒரு மன நிறைவா இருக்கும். ஸோ அதுக்கான விஷயத்த வந்து டைரக்டர் வந்து கரெக்டா உணர்வுபூர்வமா பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு தனியா ஒரு போர்ஷன் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. சின்ன போர்ஷனாலும் வெயிட்டான போர்ஷன். புதின் இவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மலையாள ஆக்டர், நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து நல்லா வந்து கரெக்டா நுணுக்கமா வந்து எடுத்திருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஒரு ஹீரோயின், அதாவது அம்மா கேரக்டர்னாலும் சரி, அது ஒரு சின்ன கேரக்டர் தான், அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலயும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஹீரோயின் வர்ற அந்த ஒரு சின்ன கேரக்டர் தான். அது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து பெருசா உறுத்தாது. ஏன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டா வந்து டைரக்டர் வந்து ஸ்கெட்ச் ஒர்க்கு கரெக்டா போட்டிருக்காரு. மௌரிஸ், சாமுவேல் ஜான்சன், ரவி ராகவேந்திரா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கதாபாத்திரங்கள் இவங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான். ஆனால் வந்து இவங்களுக்குன்னு சொன்ன விஷயம் வந்து என்னன்னா நம்மளுக்கு படம் பார்த்த பின்னாடி வந்து என்னன்னா மைண்டுக்குள்ள உள்ள உட்காந்துருக்கு. ஸோ சின்ன கேரக்டர் தான். ஒரு ரவி ராகவேந்திரா கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் தான். ஸோ செம்பருத்தி படத்துல ரோஜா ஆயவச்சன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். நம்ம இந்த மாதிரி கேரக்டர் வந்து நான் பார்த்தது இல்லை. ஸோ படத்துல வேற வேற கேரக்டர்ல தான் நம்ம படத்துல ஒரு 2-3 படத்துல வந்து இதே மாதிரி வேற வேற இதுல பார்த்துருப்போம். ஸோ நல்லா இருக்கும். ஸோ இயேசுவா சித்தரிக்கப்படும் ஒரு நைஜீரிய இளைஞர் கேரக்டர். ஸோ அதுவும் நல்லா வந்து ஒரு வடிவமைப்போட தான் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. அவனுடைய கதாபாத்திரம் ரிட்டையர்டு டான், சிறைக்குள்ள இருக்கிற ஒரு கைதி, எல்லாத்தையும் பயமுறுத்த அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு கைதியின் தலைவன் சொல்லிக்கலாம். இந்த செல்வராகன் கதாபாத்திரம் வந்து நல்லாவே வந்து படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அத சொன்ன விதமும் வந்து நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து எடிட்டிங் சரி, பின்னணி இசையும் சரி, நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. படம் வந்து என்னன்னா கமர்ஷியல் இன்னும் கொஞ்சம் வந்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த படத்துக்கு என்ன தேவையோ வந்து அது வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறப்ப பொம்பளை, தேவைப்படாதப்ப ஆம்பளை அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு டைலாக்லாம் வரும். ஸோ இன்னும் ஒரு சில 2-3 டைலாக்லாம் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் தான். படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து சோர்வா இருந்தாலும் படம் வந்து ஒரு நல்ல திருப்தியான படத்தை பார்த்தோம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. படம் வந்து நம்பி பார்க்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காத தவிர, ஆனா வந்து படம் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். சொர்க்கவாசல் படம் வந்து பாத்தீங்கன்னா நம்பி பார்க்கலாம். பைரதி ரணகள் எதிர்பார்ப்பை வந்து எகிர வைக்கிற படம். ரெண்டுமே வேற லெவல், ரெண்டுமே நல்லா இருக்கு.